நீங்கள் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்ததுண்டா? நீங்கள் செய்த ஒரு தவறு உங்கள் முழு வாழ்க்கையையும் நிர்ணயித்து விட்டது என்று உணர்ந்ததுண்டா? இன்று நாம் பார்க்கப் போகும் கதை தோல்வியில் முடிவடையாத வாழ்க்கை பற்றியது. இது பேதுருவின் கதை. இயேசுவின் நெருங்கிய சீடர்களில் ஒருவரான பேதுரு துணிச்சரானவர். அவர் எப்போதும் முதலில் பேசுபவர். அவர் எப்போதும் இயேசுவுடன் நிற்பேன் என்று உறுதியளித்தவர். ஒருநாள் அவர் சொன்னார், அனைவரும் உம்மை விட்டு சென்றாலும் நான் ஒருபோதும் உம்மை மறுக்க மாட்டேன். ஆனால் அந்த இரவு அனைத்தும் மாறிவிட்டது. இயேசு கைது செய்யப்பட்டார். பயம் சீடர்களின் இதயத்தில் ஊர்ந்தது. பேதுரு தூரத்திலிருந்து பின்தொடர்ந்தார். ஒரு சேவகி அவரை பார்த்து கேட்டாள், நீயும் அவருடன் இருந்தாயே? பேதுரு பதிலளித்தார், நான் அவரை அறியேன். சில நேரம் கழித்து இன்னொருவர் சொன்னார், நீயும் அவருடையவர்தான். மீண்டும் அவர் மறுத்தார். மூன்றாவது முறை, நிச்சயமாக நீ அவருடன் இருந்தாய். பேதுரு சத்தியமாக கூறினார், நான் அந்த மனிதனை அறியேன். அந்த நேரத்தில் சேவல் கூவியது. இயேசு திரும்பி பார்த்தார். அந்த பார்வை குற்றம் சாட்டும் பார்வை அல்ல, அது அன்பின் பார்வை. பேதுரு வெளியே ஓடி மிகுந்து அழுதார். அவர் உடைந்தார். அவர் தோல்வியடைந்தார். அவர் தகுதியற்றவன் என்று உணர்ந்தார். நாம் பலரும் அந்த நிலையை அழிந்தவர்கள். தவறு செய்த பிறகு நம்மை நாமே மன்னிக்க முடியாத நிலை. ஆனால் பேதுருவின் கதை அங்கே முடிவதில்லை. நாட்கள் கடந்தன. இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆனால் பேதுரு இன்னும் குற்ற உணர்வில் வாழ்ந்தார். ஒரு காலை கடற்கரையில் அவர் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். அப்போது இயேசு அவரை தேடி வந்தார். அவர்கள் சேர்ந்து உணவுண்டார்கள். பின்னர் இயேசு பேதுருவை நோக்கி கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுரு பதிலளித்தார், ஆமாம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். மீண்டும் இயேசு கேட்டார். மூன்றாவது முறையும் கேட்டார். 3 மறுப்புகள் இருந்த இடத்தில் 3 அன்பின் அறிவிப்புகள். இயேசு அவரை நிராகரிக்கவில்லை. அவரை மீண்டும் அழைத்தார். அவரை சேவைக்கு நியமித்தார். தோல்வி பேதுருவின் முடிவு ஆகவில்லை. அது அவரது மாற்றத்தின் தொடக்கமானது. இன்று இந்த செய்தி உனக்காக. நீ தவறு செய்திருந்தாலும் கிருபையுள்ளது. நீ விழுந்திருந்தாலும் எழுப்பும் தேவன் இருக்கிறார். நீ உன்னை விட்டுவிட்டாலும் தேவன் உன்னை விடமாட்டார். பேதுருவைப் போல நீயும் மீண்டும் தொடங்கலாம். இன்று ஒரு புதிய தொடக்கம். இன்று ஒரு புதிய நம்பிக்கை. இன்று உன் எழுச்சியின் நாள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.